الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن ابن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: لا حسد إلا في اثنتين: رجل آتاه الله القرآن فهو يقوم به آناء الليل وآناء النهار، ورجل آتاه الله مالا فهو ينفقه آناء الليل وآناء النهار. متفق عليه. கணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நாம் தொடர்ச்சியாக குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். குர்ஆனு ஓதுவக்கூடிய சிறப்புகள். அதில் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, அல்லாஹ் குர்ஆனை தந்து அதன்படி இரவும் பகலும் வாழ்கின்ற ஒருவர் மற்றும் அல்லாஹ் செல்வம் தந்து அதை இரவும் பகலும் இறை வழியில் செலவு செய்கின்ற ஒருவர் ஆகிய இருவரிடத்திலேயே தவிர வேறு யார் மீதும் பொறாமை கொள்வது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் இரண்டு சாரார்களை பற்றி இங்கு பொறாமை கொள்வது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. நம் அறிவும் பொறாமை கொள்வது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. பொறாமை என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களை பார்த்து தனக்கு அது கிடைக்கவில்லையே என்ற ஒரு பெருமூச்சை விட்டு, எனக்கு கிடைக்காத ஒன்று மற்ற யாருக்கும் கிடைக்காது என்று கிடைக்கக்கூடாது என்று என்ன செய்கின்றான், அவர் அதை அழிப்பதற்காகவோ அதை ஏதாவது அதை அவர் இழப்பதற்காக செய்யக்கூடியதான் பொறாமை. இதனுடைய அனைத்து அம்சங்கள் பொறாமை கொள்ளக்கூடியதனால் அது அனைத்துமே வரக்கூடியது. ஆனால் இங்கு இந்த பொறாமை அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய விஷயம், இங்கு அல் கிப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உலமாக்கள் இங்கு பொறாமை என்ற விஷயத்தில் கிப்தா என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை அவர் பார்த்து வியப்படைவதும், அதே போல என்னுடைய இந்த மத்தியில இவர்கள் இருக்கின்றார் என்று பெருமை கொள்வதும், இப்படி எனக்கும் இருந்தால் நானும் இதை செய்திருப்பேன் என்று ஆசை கொள்வதுதான் கிப்தா என்று சொல்லப்படக்கூடியது. இதுதான் உலமாக்கள் இந்த விஷயத்தில், இந்த ஹசத் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இங்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ இங்கு மனிதன் முதல் ஒருவனுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது. குர்ஆன் அவன் ஓதக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது, அதை புரியக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது, அதனுடைய அமல்படுத்தக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கொண்டு தன்னுடைய முழு வாழ்க்கையும் என்ன செய்கின்றான், இரவும் பகலும் இந்த குர்ஆன் சொன்ன பிரகாரமே தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ளக்கூடியவன். இவனை பார்த்து ஒருவர் பேராசைப்படுவது, இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியமே, எனக்கும் இது இருந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று விரும்புவது, இது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. அதே போல இரண்டாவது மனிதன் செல்வம் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கின்றான், ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஆனால் இந்த மனிதன் இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்த இந்த ரிஸ்க், இந்த செல்வத்தை கொண்டு அவனுடைய வழியில் செலவு செய்கின்றான். எங்கு செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் ஊக்குவிக்கின்றதோ, எங்கு நமக்கு உற்சாகப்படுத்தி இருக்கின்றதோ அங்கு செலவு செய்கின்றான். அது தன் மீதாக இருக்கட்டும், குடும்பத்தார்கள் மீதாக இருக்கட்டும், உறவினர்கள் உற்றார்கள் மீதாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், மார்க்க விஷயங்களுக்காக இருக்கட்டும், பள்ளிவாசலை கட்டக்கூடிய, இப்படி என்று எண்ணற்ற விஷயங்கள், மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் செலவு செய்யக்கூடியவனும் மீதும் என்ன செய்யலாம், நாம் ஒரு பேர் ஆசை கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கொடுத்திருக்கின்றாரே என்று, இதே போல எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அது நாம் இதை செய்திருப்பேன் என்று நாம் விருப்பமும் ஆசை கொள்வது, இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இங்கு மனிதனுக்கு ஒருவருக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதென்றால் அவன் அனைத்து விஷயங்கள் என்ன செய்கின்றான், குர்ஆனில் இருக்கக்கூடிய அம்சங்களை பார்த்து அவன் அமல்படுத்துகின்றான். தொழுகை பற்றி குர்ஆன் என்ன கூறியிருக்கின்றது, ஜக்காத்துடைய விஷயங்கள் என்ன சொல்லி இருக்கின்றது,
பெற்றோர்கள் பணிவிடை செய்வதும் அவர்களை கண்ணியமாக முறையில் நடந்து கொள்வதும் விஷயங்கள் என்ன குர்ஆன் கூறியிருக்கின்றது. சதகாத் மற்றும் தான தர்மம் விஷயங்களை என்ன சொல்லியிருக்கின்றது. உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கின்ற எல்லா விஷயத்திலும் என்ன செய்கின்றான், தன்னுடைய வாழ்க்கையை அவன் குர்ஆன் சொன்ன பிரகாரம் அவன் அமைத்துக் கொள்கின்றான். இப்போ இங்கு குர்ஆன் என்று சொல்லும் பொழுது ஹதீஸும் இதில் அடங்கும். ஏனென்றால் குர்ஆனுடைய விளக்க உரையாக இருக்கக்கூடியதுதான் ஹதீஸ். தொழுகை என்று சொல்லும் பொழுது ஐவேளை தொழுகை நமக்கு இதனுடைய நேரமோ அல்லது எண்ணிக்கையோ அல்லது சப்தமாக ஓதுவதோ அல்லது எந்தெந்த விஷயங்கள் நாம செயல்பட வேண்டும் என்று இது அனைத்துமே என்ன விளக்கமாக ஹதீஸுகள் தான் இருக்கு. அப்போ மார்க்கத்துடைய அனைத்து விஷயங்களும் அவன் பேணக்கூடியவனாக ஆவான். இது பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய அனைத்து வாழ்க்கையும் குர்ஆனுடைய தொடர்புள்ளவராக ஆக்கிவிட்டான் என்றால் அல்லாஹு தஆலா அவனை விட ஒரு சிறந்தவன் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. அதே போல செல்வம், கொடுக்கப்பட்ட செல்வம் தனக்கு பயன்படுத்தி கொண்டு மற்ற விஷயத்தில் இரவும் பகலும் என்று முழு நேரச்சவன் வாய்ப்புகள் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், அதை எப்பொழுது நான் செலவு செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அதே வாழ்க்கையில் அவன் ஒரு ஆவலாகவே இருப்பான். அப்படிப்பட்டவரும் என்ன, அவர் மீது பொறாமை கொள்வது. திரும்பவும் பதிவு செய்கின்ற பொறாமை என்பது நாம அகராதியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தத்தை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அகராதியில ஒருவருக்கு கிடைத்த விஷயத்தை கொண்டு பொறாமை கொண்டு அது அவருக்கு கிடைத்திருக்க கூடாது அல்லது கிடைக்க அது அழிந்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுவதுதான் அந்த ஜலசி, ஹசது, பொறாமை என்று. இங்கு ஒரு ஆசை கொள்வதோ அல்லது அதை பார்த்து என்னுடைய சமுதாயத்திலோ அல்லது என்னுடைய மொஹல்லாவிலோ இப்படிப்பட்டவர் இருக்கின்றார் என்று ஒரு பெருமையிலோ அல்லது ஒரு சந்தோஷப்படுவது என்பது இது இங்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல குறிப்பாக குர்ஆனை ஓதுவதனால் குர்ஆனுடைய சிறப்புகள் மற்ற சில சூறாக்களுடைய விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் குர்ஆனுடைய வசனங்களையும் படித்து அதன் பிரகாரம் அமல்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.